மலையத்துவசனை அழைத்த படலம். மீனாட்சி அம்மனின் தாயார் காஞ்சனமாலை முக்தி பெறுவதற்காக 7 கடல்களையும் ஒரே இடத்தில் கோவிலில் உள்ள கிணற்றில் வரவழைத்து நீராட விரும்பினார். சிவபெருமானும் அதை நிறைவேற்றினார். கடலில் நீராடச் செல்வதற்கு முன் காஞ்சனமாலை அங்கிருந்த முனிவர்களிடம் கடலில் எப்படி நீராடுவது என்று கேட்டார். அதற்கு முனிவர்கள், ஒரு பெண் தனது கணவரின் கையையோ மகனின் கையையோ அல்லது கன்றின் வாலையோ பிடித்துக்கொண்டு தீர்த்தத்தில் நீராடுவதுதான் சாஸ்திரம் என்று சொன்னார்கள். இதை கேட்ட காஞ்சனமாலை வருத்தப்பட்டார். காரணம், அவர் கணவர் மலையத்துவச பாண்டியன் இறந்துவிட்டார். மீனாட்சி மகளாக இருந்தாலும் அவர் ராணியாக இருப்பதால் அவளுடைய கையை பிடிப்பதும் சரியாக இருக்காது என்று நினைத்தார். அதனால், நான் கன்றின் வால்தான் பிடித்து நீராட வேண்டும் போலிருக்கிறது என்று கவலைப்பட்டார். தாயின் வருத்தத்தை கண்ட மீனாட்சி அம்மன் தன் கணவரான சுந்தரேஸ்வர பெருமானிடம் சிவபெருமானிடம் சென்று, என் தாயின் வருத்தத்தை போக்க நீங்கள் ஏதேனும் செய்ய வேண்டும் என்று வேண்டினார். மீனாட்சியின் அன்பைக் கண்ட சிவபெருமான் தனது மனதால் சொர்க்கத்தில் இருந்த மலையத்துவச பாண்டியனை அழைத்தார். உடனே காஞ்சனமாலையின் கணவரான மலையத்துவச பாண்டியன் அங்கே தோன்றினார். தாயும் மகளும் அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தார்கள். மலையத்துவசன் சுந்தரேஸ்வர பெருமானை வணங்கச் சென்றபோது சிவபெருமான் அவரைத் தடுத்து, நீங்கள் எனக்கு மாமனார். மாமனார் தந்தைக்குச் சமமானவர். நீங்கள் என்னை வணங்குவது சரியல்ல என்று கூறி அன்புடன் கட்டித் தழுவினார். பிறகு மலையத்துவசன் தன் மனைவி காஞ்சனமாலையின் கையை பிடித்துக்கொண்டு 7 கடல் கிணற்றில் நீராடினார். 7 கடலின் புண்ணிய நீரில் நீராடியதன் பயனாக காஞ்சனமாலையும் மலையத்துவசனும் பிறப்பு இறப்பு இல்லாத சிவலோக பதவி அடைந்து வானில் பறந்து சென்ற தேவ விமானத்தில் ஏறிச் சொர்க்கம் சென்றனர்.